அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2 தேர்விற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள அறிவிப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. அதே போல் நமக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானர்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் டெட்டு பேப்பர் 1 மற்றும் டெட்டு பேப்பர் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பர் 2023 டென்டேட்டிவாக சொல்லியிருந்தாங்க. எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது டிசம்பர் 2023 நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு மார்ச் 2024 தேர்வு நடைபெறும் சொல்லியிருந்தாங்க. நமக்கு ஆனுவல் பிளானரில் அதுதான் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு இருக்குன்னு நம்பலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள், அதாவது பட்டதாரி ஆசிரியர்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்த ப்ரமோஷனுக்கு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தீர்ப்பு வந்து இடையில் கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்துலாம் நம்ம அப்பீல் பண்ணாங்க, அதெல்லாம் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அப்போ அவங்களாம் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷன் போகணும் அப்படின்னா டெட்டு பாஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் வந்துருக்கிறாங்க. ஆண்டுக்கு 2 முறை டெட்டு நடத்தணும் அப்படிங்கிறது தான் விதிமுறைகள் இருக்குது. நமக்கு வந்து 13, 17, 19, 22 வந்து பேப்பர் 2 நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு 23 தேர்வு நடைபெற்றது. இப்போ 2023க்குன்னு தனியாக நம்ம டெட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கவே இல்லை. அதனால் கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளார நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. யார் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டெட்டு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். பிஎட் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கும். அதனை சார்ந்த தமிழ்நாடு அரசும் அந்த அரசாணையில் வந்து திருத்தங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வந்து பிஎட் முடித்தவங்களும் பேப்பர் 1 எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. இருந்தும் கூட எலிஜிபிலிட்டி இல்லை அவங்களுக்கு. அந்த அரசுதல்லே வெளியிட்டாச்சு. அப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பழைய நடைமுறைப்படி டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். அதே மாதிரி ஃபைனல் இயர் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தாலும் அவங்களுமே எழுதலாம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ், ஆங்கிலம், அறிவியலில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், அப்புறம் வரலாறு, புவியியல் இந்த பாடங்களில் நீங்கள் டிகிரி வித் பிஎட் முடிச்சிருந்தாலோ அல்லது பிஎட் வந்து செகண்ட் இயர் படிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து டெட்டு பேப்பர் 2 எழுதுறதுக்கு எலிஜிபிள். அதனால் நீங்கள் எல்லாருமே டெட்டு பாஸ் பண்ணாதவங்க இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட்டு பாஸ் அப்படிங்கிறது மிக எளிமையான முறையில் நம்ம பிளான் பண்ணி படித்தாலே போதும். 82 மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாராலுமே எடுக்க முடியும். குறைந்த நாட்களில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே ஈஸியாக மார்க் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். டெட்டில் எடுக்கிற மார்க் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஒரு முறை வந்து டெட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பொழுது நடுநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வந்து செய்யும்போது நீங்கள் வந்து அந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பம் செஞ்சு அந்த தேர்வு எழுதலாம். இப்போ கூட டெட்டு பாஸ் பண்ணவங்க எல்லாருமே பிஆர்டி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாமுக்கு வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜனவரி 7ஆம் தேதி அவங்களுக்கு வந்து பரீட்சை நடைபெற இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல இம்பாக்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஒரு முறை தெரிச்சு பெற்றாலே போதும், வாழ்நாள் முழுவதும் அந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லும். அதனால் இப்போ பாஸ் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கல அந்த மாதிரிலாம் யாராவது நெகட்டிவ் சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. அவங்களாம் தேர்ச்சி பெற்றுட்டு தான் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம இன்னும் அதுவே அந்த நிலைக்கே செல்லாமல் இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெறணும். பிளான் பண்ணி படித்தாலே போதும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து கொடுப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டாலே போதும், எந்த ஒரு தேர்வு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். தமிழ்நாட்டில் இருந்து அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில், அப்புறம் தனியார் பள்ளிகள்லையுமே ஒர்க் பண்ணணுன்னா ஒரு பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் ஒர்க் பண்ணணுன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய விதிமுறை வந்து இருக்கிறதுனால இன்னும் முழுமையாக நடைமுறைப்படுத்தலை. அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு இன்னும் கொண்டு வர முடியல. இப்போ எய்டட் ஸ்கூலில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதாவது மணி கொடுத்து தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்கூல்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கலாம். இப்போ நிறைய வாய்ப்புகள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜிடிஆர்பி மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அதே போல் இன்னொரு வாய்ப்பும் வந்து கிடைக்குது. ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் போதுமே. இப்போ இந்த டெட்டுக்கு படித்து அதுக்கு மட்டும் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. பாஸ் பண்ணிட்டா நிறைய பேர் வந்து அதை முடிச்சிட்டதுக்கப்புறம் டிஎன்பிசிக்கு வந்துட்டாங்க, போட்டித் தேர்வில் கலந்துக்கிட்டு எல்லாருமே ஜாப்பில் வந்திருக்காங்க. நம்ம படிக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. 5 பாடங்கள் படிக்கணும். தமிழ், ஆங்கிலம், கணிதம், உளவியல், அப்புறம் கணிதம் இல்லாதவங்களுக்கு சமூக அறிவியல் இப்படி இருக்கும். இந்த அளவுக்கு நிறைய படிக்கணும். ஸ்கூல் புக்கை வந்து ஆழமாக படிக்கிறது 1ஆவதுலேருந்து படிக்கணும். 1 to 10th அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம பிளான் பண்ணி படிக்கணும். நம்ம எல்லாருமே கட்டாயமாக அடுத்த டெட்டு வந்து வரும் பொழுது நம்ம நிச்சயமாக வந்து தேர்ச்சி பெற்றுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தேர்ச்சி பெற்று தான் ஆகணும். சரிங்களா? அதனால்
இந்த வர இருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் அனைவரும் தெரிச்சு பெறுவீங்க. அதற்கு நம்ம சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்போம். நன்றி.